கோலங்கள் தொடர்ல ரொம்பவே துருதுருன்னு நடிச்சவர் தான் நடிகர் ஸ்ரீதர். அவருடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. என்ன என்பது பற்றி பார்க்கலாம். கோலங்கள் தொடர நடிக்கும் போது ரொம்பவே சின்ன பையனா இருந்தாரா. நடிப்பு வருமா அப்படின்ற சந்தேகத்துல தான் அதுல ஆடிஷன் அட்டன் பண்ண போயிருக்காரு. ஆனா செலக்ட் ஆயிட்டாரா. ஆனா டைரக்டர் திருச்செல்வம் இவருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாரா. அந்த சீரியல்ல வந்த ரீச் ரொம்பவே பெருசா இருந்துச்சாம். சீரியல்ல பிக்கப் ஆக தொடங்கியதுல இருந்தே கடைசி எபிசோட் ஒளிபரப்பானது வரை தொடர்ந்து டிஆர்பில நம்பர் 1 இருந்துச்சா. அப்படி ஒரு ஹிட் சீரியல்ல நடிச்சதாலேயே இப்ப நடிப்பை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க போதும் நடிகனாகவே தான் அடையாளம் காட்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல கோலங்களுக்கு பிறகு 10-15 சீரியல்கள்ல நான் நடிச்சாலும் இப்பவும் என்ன வெளியில எங்காச்சும் பார்த்தா கூட கோலங்கள் தொடர் ஸ்ரீதர்னு தான் சொல்றாங்க. பொதுவாகவே சீரியல் ஆர்டிஸ்டுகளுடைய வாழ்க்கை நீங்களாம் நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு சீரியல் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா 4-5 வருஷம் அந்த புகழ் இருக்கும், அவ்வளவுதான். அடுத்த வாய்ப்புல அதே ரீச் கிடைக்குமா அப்படின்றது உத்தரவாதம் இல்ல. சீரியல் வாய்ப்பு இல்லாத சமயங்கள்ல அவருடைய விருப்பமான ஜோதிடத்துல கவனம் செலுத்தினாரா. அப்படி ஜோதிடம் கத்துக்கிட்டாராம். அதுல ரிசர்ச் கூட பண்ணிட்டு இருக்காரா. சீரியல் இல்லாத நாட்கள்ல தெரிஞ்சவங்க மத்தியில ஜோதிடம் பார்த்து வந்த ஒருவர் மூலமா ஒருவர் தெரிய தொடங்கி இப்போ ரொம்பவே கிளைண்ட்லாம் அதிகமாயிட்டாங்களா. இப்பெல்லாம் சீரியல் வாய்ப்புகள் நல்லா நடிக்கிறோமோ ப்ராஜெக்ட் பண்றோமோ அப்படின்றதெல்லாம் இல்ல, நமக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்துதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் சமூக ஊடகங்கள்ல இருக்கேன். ஆனா வாய்ப்புக்காக ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கணும்லாம் நினைக்கிறதே இல்ல. ஆனா நடிப்புக்கான முயற்சியை நான் இன்னமும் கைவிடல. இப்போதைக்கு ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன். நான் நடிப்புல நிச்சயமா வருவேன்றது என் ஜாதகத்துல இருக்கு. அதனால நான் நடிப்புல மறுபடியும் நடிப்பேன். நான் இன்னமும் நடிப்பை கைவிடல. இப்போதைக்கு ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன். தவிர நடிகனா நான் நிச்சயம் பேர் வாங்குவேன்னு என் ஜாதகம் சொல்லுது. அதனால அதுவும் நடக்கும்னு நம்புறேன். இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லியிருந்தாரு. அதோட டிஎம்கேக்கு தமிழகத்துல 35 சீட் வரைக்கும் கிடைக்கும்னு இந்த ஸ்ரீதர் தான் சொல்லியிருந்தாரு.